உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த ஓரிரு நாட்களுக்கு முன்பாக ஒரிசா மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். ஒரு பாஸ்டர் பீம் பிகாரி நாயக் என்ற இந்த பாஸ்டருக்கு நிகழ்ந்த ஒரு நிகழ்வை நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். அதற்காக பாரத்தோடு ஜெபித்தவர்களும் உண்டு. அவர் ஒரிசா மாநிலத்தை டென்கனால் என்ற மாவட்டத்தை சேர்ந்தவர். பாஜாம் என்ற கிராமம் அவருடையது. அந்த கிராமத்திலே அவர் செய்த ஊழியத்தின் நிமித்தம் அவர் ஒரு தீவிரவாதி கும்பலால் சில பாடுகள் பட்டு அவமானப்படுத்தி அவருக்கு பல வகையான சித்திரவதைகள் கொடுக்கப்பட்டது. அவர் விரும்பாத ஒரு விக்கிரகத்தின் பெயரை சொல்லி அதை அவர் வாயினால் அறிக்கை செய்ய சொல்லி அவரை துன்புறுத்தினார்கள். இருந்தாலும் அவர் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்பதை அறிக்கை செய்வதற்காக ஒரு சந்தர்ப்பமாக இதை நான் பார்க்கிறேன். அவர் இந்த விஷயத்தில் உறுதியாக நின்றார். உறுதியாக நின்று அவர்களை மன்னித்தார். அவர்களை மன்னித்து அவர்களுக்கு எந்த விதமான தண்டனையும் வராதபடி செய்தார். எனவே பிரியமானவர்களே, அவர் செய்த இந்த நல்ல செயலுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமம் உலகமெங்கும் மகிமைப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதற்காக இதில் பாடுபட்ட அந்த பீம் பிகாரி நாயக் என்பவர் நிச்சயமாக நித்திய ஜீவனுக்குள் போகும்போது அவருக்கான கிரீடத்தை அவர் பெற்றுக்கொள்வார். அதற்கான பலனை அவர் பெற்றுக்கொள்வார். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதற்காக அவரை துன்புறுத்தின அந்த மதவாத கும்பல், அந்த கும்பலுக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்வார், என்ன தண்டனை கொடுப்பார் என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள். பைபிளிலிருந்து நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மார்க் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 14 21வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மரித்தாதான் நமக்கெல்லாம் நித்திய வாழ்வு உண்டு. இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்தம் சிந்தினால்தான் நமக்கெல்லாம் நித்திய வாழ்வு. அவருடைய காயங்களால் தான் நாம் குணமாகிறோம். இந்த செயல் செய்யாவிட்டால், இந்த காரியம் நடக்காவிட்டால் நாம் நித்திய வாழ்வு அடைய முடியாது. எனவே பிரியமானவர்களே, இந்த காரியத்தை யார் செய்கிறது? இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற 2 வகையான மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள். ஒன்று, அவருடைய நற்செய்தியை உலகமெங்கும் பரப்புகிற பிள்ளைகள். 2வது, அவருடைய நாமத்தை உலகமெங்கும் சென்று சேர்க்க ஒரு வன்முறையை கையாளுகிற பிள்ளைகள். இப்போ இயேசு கிறிஸ்துவை மரணத்துக்குள்ளாக்கின அந்த மக்கள், அந்த மரணத்திற்காக காட்டி கொடுத்த யூதாஸ், இவர்கள் நிலைமையெல்லாம் இயேசு சொல்லுகிறார் ஐயோ என்று சொல்லுகிறார். ஐயோ என்றால் அவருடைய நிலைமை மிக பரிதாபம். அவர்கள் மரித்த பின்பு அவர்களுக்கு வைத்திருக்கிற நித்திய நரகத்திற்கு சென்று சேருவார்கள் என்பதே அதனுடைய பொருளாக இருக்கிறது.
அவருடைய நற்செய்தி உலகமெங்கும் சென்று சேர்க்கும்போது அவர்கள் படுகிற பாடுகள் கஷ்டங்களுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவருடைய ராஜ்யத்தில் அமரக்கூடிய ஒரு கௌரவம், அவரோடு கூட மகிமையிலே பிரவேசிக்கக்கூடிய ஒரு பலன் அவர்களுக்கு கிடைக்கும். எனவே பிரியமானவர்களே, நாம் இந்த 2 வகையான மக்கள் மத்தியில் எந்த மக்களாக இருக்க போகிறோம்? அவருடைய பிள்ளைகளாகிய அவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து அவருக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட அமர நாம் பாக்கியமுள்ளவர்களாக இருக்க போகிறோமா? அல்லது ஊழியக்காரர்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தையும் கெடுத்து போட நினைத்து அந்த நாமத்தை உலகமெங்கும் சென்று சேர்க்கிற தீவிரவாதிகளாக இருக்கிறோமா? சற்று நாம் யோசித்து பார்ப்போம். தேவன் நியாய தீர்ப்பு செய்கிறவர். நியாய தீர்ப்பை அவர் பார்த்து கொள்வார். நாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவனுக்குரிய காரியங்களில் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் நாம் ஈடுபடவும், நம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாகவும் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பிரஸ்தாபம் பண்ணி தேவனுக்கு மகிமை உண்டாக்குவோம். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, தேவனை அறியாதபடிக்கு கண்கள் கட்டப்பட்டிருக்கிற எங்கள் சகோதரருடைய கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் எல்லோரும் உம்முடைய நித்திய ஜீவனை அடையவும் நீர் சித்தம் கொண்டு உள்ளார் என்பதை சுவிசேஷத்தின் மூலமாக நாங்கள் அறிந்துள்ளோம் அப்பா. இந்த சித்தம் உலகமெங்கும் நடைபெற்று எல்லா பிள்ளைகளும் உம்முடைய சமூகத்தில் வருவதற்கு உலகமெங்கும் உம்முடைய நற்செய்தி பரவட்டும் தகப்பனே. அதற்காக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்துங்க. உம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகளை எங்கள் வாயில் வைத்து எங்கள் இருதயத்தில் வைத்து மற்றவர்களோடு நாங்கள் பேசவும் மற்றவர்களோடு நாங்கள் வாழ்ந்து காட்டவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. எங்கள் குடும்பத்தில் வருகிற வறுமைகள், வேதனைகள், பாடுகள், துன்பங்கள், பொருளினுடைய கடன் பிரச்சனைகள், தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தித்து தகப்பனே எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. தேவரீர் இந்த நாள் முழுவதும் நாங்கள் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் வாழவும், இந்த தீவிரவாதத்தில் ஈடுபடுகிற பிள்ளைகள் மனம் மாறவும் அவர்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. தொடர்ந்து நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன்.